நம்ம ஊர்ல சர்க்கரை நோய்க்கு எது காரணம்னு கேட்டா நிறைய பேர் சொல்றது ஒயிட் ரைஸ் தான் அப்படிம்பாங்க. ஒயிட் ரைஸ் தான் உண்மையா சர்க்கரை நோய்க்கும் உடல் பருமனுக்கும் காரணமா? ஸ்டாட்டிஸ்டிக்கலா புள்ளி விவரப்படி பார்த்துருவாங்க. ரைஸை நிறுத்தினா சர்க்கரை நோயை குறைச்சிடலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் இன்னும் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக கோதுமையோ சிறுதானியமோ சாப்பிட்றது ஒரு ட்ரெண்டு தான். அதில் அது ஒரு வகை வகையான உங்கள் பாரம்பரிய அரிசி அந்த மாதிரியும் சாப்பிட்ருக்காங்க. ஆனால் இந்தியா பூரா இருக்கிற மாநிலங்களில் ஒரு சராசரியாக ஒரு நபர் எவ்வளவு ரைஸ் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு புள்ளிவரம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. அதில் இருக்கிறதுலேயே அதிக ரைஸ் எடுத்துக்கிறது ஒடிசா, அதுக்கப்புறம் சத்தீஸ்கர், அப்புறம் தெலுங்கானா, ஆந்திரா, அப்புறம் அசாம், வெஸ்ட் பெங்கால், இதெல்லாம் தாங்க டாப்ல இருக்கு. அடுத்தது தமிழ்நாடு வருது. ஆனா நான் சொன்ன முதல் 5 மாநிலங்கள்ல சர்க்கரை நோய் பிரிவலன்ஸ் ரொம்ப கம்மி. இந்த மேப்ல பாருங்க. ஸோ அரிசி இதெல்லாம் ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிற இந்த மாநிலங்களை விட உங்களுக்கு சர்க்கரை நோய் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, அப்புறம் அரிசியே சுத்தமாக பெருசாக எடுக்காத பஞ்சாப், இங்கே தான் சர்க்கரை நோயோட விகிதம் மிக அதிகமாக இருக்குது. என்ன பாஸ், அரிசி தான் சர்க்கரை நோய் காரணம் அப்படின்னா இந்த ஒடிசா, சத்தீஸ்கர், அசாம், வெஸ்ட் பெங்கால் இங்கே தானே சர்க்கரை நோய் அதிகமாக இருக்கணும்? இன்னும் புரியலையே பாஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது புரியுது. இது என்ன விஷயம்னு ஈவன் அதே அந்த ஐசிஎம்ஆர் ஆராய்ச்சியில் சொல்லியிருக்காங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோங்க. அதாவது எங்கே மக்களோட வாழ்க்கை தரம் மேம்பட்டிருக்கோ அங்கே உடல் உழைப்பு குறையுது. அவங்க ஒரு கம்ஃபர்டபுளாக நிறையா உணவு அதுக்கெல்லாம் நிறைய நேரம் செலவிடுறாங்க, நிறைய உணவு எடுத்துக்கிறாங்க. உடல் உழைப்பு குறையிறதுனால அவங்களுடைய இன்சுலின் எதிர்ப்புத்தன்மை இதெல்லாம் ஜாஸ்தி ஆகுது. இதுதான் சர்க்கரை நோய்க்கும் உடல் பருமனுக்கு காரணம். அடுத்த மேப்பை காமிக்கிறேன் பாருங்க. நகரங்களில் அர்பன் ஏரியாவில் கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்கள்லையும் சர்க்கரை நோய் மிக அதிகமாக இருக்குது. ஆனால் கிராமப்புறங்களில் பெரும்பாலான ஊர்களில் சர்க்கரை நோய் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. இது தாங்க பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் சாப்பிட்றது அரிசியா, கோதுமையா, சிறுதானியமாங்கிறது மேட்ரு இல்லை. ஒன்று அளவு கம்மியாக சாப்பிடணும் நீங்கள் நகரங்களில் இருந்தால், அல்லது நம்ம அதிக உடல் உழைப்பு அது மாதிரியான இருக்கணும். அது இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த தானியம் சாப்பிட்றீங்கிறது உங்கள் சர்க்கரை நோய் வருதா வரலையா அப்படிங்கிறத தீர்மானிக்காதுங்க. ஸோ இன்னமும் சும்மா நாம் எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே அரிசிக்கு பதிலாக இன்னொரு தானியம் சாப்பிட்றத இந்த பழக்கத்தை இப்போவாவது நிறுத்துங்க இந்த மேப்பை பார்த்துட்டு.